நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே அதிகமா நினைச்சு வரி பண்ணக்கூடிய விஷயமும் அதுதான். நான் எவ்வளவோ கேர் பண்றேன், ஆனாலும் என்னோட பார்ட்னர் கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்றதுதான். நீங்க நிறைய லவ் பண்றீங்க, எஃபர்ட்ஸ் போடுறீங்க, டைம் கொடுக்கறீங்க, கிஃப்ட்ஸ் கூட வாங்கி தரீங்க, ஆனாலும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள இன்னுமே அந்த கேப் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த இடத்துல ப்ராப்ளம் லவ் கிடையாது, லவ் லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தன் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசினா அது அவனுக்கு புரியுமா? அதே மாதிரி தான் நீங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற லாங்குவேஜும் உங்க பார்ட்னர் புரிஞ்சுக்க கூடிய லாங்குவேஜும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு தான் இந்த புக். கேரி சாப்மன் எழுதிய இந்த புக் த 5 லவ் லாங்குவேஜஸ். எல்லாருமே லவ் ரிசீவ் பண்ற 5 எமோஷனல் லவ் லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க லவ் பண்ற வே கரெக்டா இருந்தாலும் ராங்கான லாங்குவேஜா இருந்துச்சுன்னா உங்களோட பார்ட்னருக்கு அந்த லவ் ஃபீலே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கப்பல்ஸ்குள்ள அவன் என்ன கொஞ்சம் கூட கேர் பண்ணவே மாட்டான், அவளுக்கு நான் முக்கியமே கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு, அந்த மாதிரி ஃபீல்லாம் வருதுன்னு சொல்றாரு. இந்த புக் ஏன் நீங்க படிக்கணும்? இந்த புக் படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும். உங்க பார்ட்னர் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும். முக்கியமா உங்களுடைய ஓவர் திங்கிங் கம்மியாகும், உங்க ரிலேஷன்ஷிப்ல உள்ள சண்டைகள் குறையும், அட்டாச்மெண்ட் கிளாரிட்டி வரும், ராங்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா அது ரிமூவ் ஆகும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா யாரு உங்களுக்கு ரைட்டான பர்சன் கூட ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். லவ் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ப்ராப்பரான லவ் லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்பவே கம்மி. இதுக்காக தான் இந்த புக்கை இன்னைக்கு உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்கள் திரௌபதி. அவள் சொல்லும் கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த புக்ல மொத்தமா 14 சாப்டர்ஸ் இருக்கு. ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சாப்டர்ஸா பார்க்கலாம் வாங்க. சாப்டர் 1, வாட் ஹேப்பன்ஸ் டு லவ் ஆஃப்டர் வெட்டிங். காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? இதுதான் சாப்டர் 1ஓட கதை. 30,000 அடி ஹைட்ல பஃபலோல இருந்து டலாஸ் போகிற ஃபிளைட்ல நான் மேரேஜ் கவுன்சிலர்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என் பக்கத்துல இருந்த ஆள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் என்ன ஆகுது? என்ன ஆகுதுன்னா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் மொத்தம் 3 தடவை கல்யாணம் பண்ணிருக்கேன். முதல் கல்யாணம் 10 வருஷம், 2வது 3 வருஷம், 3வது கல்யாணம் 6 வருஷம். ஆனா காமனா ஒரே கதை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுது அப்படின்னு சொன்னாரு. முதல் கல்யாணத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட மனைவி என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாராம். 2வது கல்யாணத்துல ஹனிமூன்ல இருந்தே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ எல்லாமே கரெக்டா இருந்துச்சா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன்ல இருந்து சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3வது கல்யாணத்துல அவரு ரொம்ப ட்ரை பண்ணாரு. அவளுக்கு டெய்லி நீ ரொம்ப அழகா இருக்க, நான் உன்னை ரொம்ப உண்மையா லவ் பண்றேன், உன்னோட ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதா ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா நாளடைவுல அவரை பத்தி தப்பா பேசுறது, நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவங்களோட கல்யாண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்ததுன்றத அவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இந்த கதைய சொல்லி முடிச்சிட்டு அவன் என்கிட்ட கேட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் ஏன் செத்து போயிடுது? இது எல்லாருக்குமே நடக்குமா, இல்லனா சில கல்யாணத்துல நிஜமாவே காதல் உயிர் வாழுதா அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வி அவர் மட்டும் கேட்டதில்ல, ஆயிரக்கணக்கான கப்பல்ஸ் கேக்குற கேள்வி இதுதான். மேகசின்ஸ்லயா இருக்கட்டும், ஒர்க் ஷாப்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே 101 வழி உங்களுடைய காதலை காட்ட, அந்த மாதிரி நிறையவே புக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் ஏன் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஒரு முக்கியமான உண்மைய நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிடுறோம். இவருடைய கதையவே நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இவரு மொத்தமா 3 கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. முதல் கல்யாணம் 10 வருஷம். ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. 3-4 வருஷம் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வைஃபோட ஃபுல் அட்டென்ஷனுமே குழந்தை மேல திரும்பிருச்சு. அவ என்னை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவ வாழ்ற வாழ்க்கையே அந்த குழந்தைக்காக மட்டும்தான், நான் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரோட வைஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க வைஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்ற, 24 மணி நேரமும் நான் ஒரு நர்ஸ் மாதிரி இருக்கேன், எனக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டாரு. இங்கதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த இடத்துல அவருடைய லவ் லாங்குவேஜ் பாசமா பேசுறது, லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றது, ஒன்னா டின்னர் உட்கார்ந்து சாப்பிடுறது, ரொமான்டிக்கா பேசுறது, இது மட்டும்தான் அவருடைய லவ் லாங்குவேஜ். ஆனா அவருடைய ஒய்ஃபோட லவ் லாங்குவேஜ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், கூட மாட எனக்கு எல்லா உதவியும் பண்ணணும். அதுதான் அவங்க ஒய்ஃபோடைய லவ் லாங்குவேஜ். சின்சியாரிட்டி மட்டும் போதாது, கரெக்டான லாங்குவேஜ்ல லவ் சொன்னா தானே அவங்களுக்கு புரியும். 30 வருஷம் மேரேஜ் கவுன்சிலிங்க்கு அப்புறமா நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷங்களுக்கு மொத்தமா அஞ்சு எமோஷனல் லவ் லாங்குவேஜஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் சொல்றாரு. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ரேரா தான் சேம் லாங்குவேஜ் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட்க்கு வேற லவ் லாங்குவேஜ் இருக்கும், ஒய்ஃப்க்கு வேற லவ் லாங்குவேஜ் இருக்கும். அதான் கல்யாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே. இதுக்கு சொல்யூஷன் என்ன? ரொம்பவே சிம்பிள். உங்க பார்ட்னரோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிங்க, அதை கத்துக்கோங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. உங்களோட காதல் கண்டிப்பா செத்து போகாது, கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கும். அது வளர்ந்துகிட்டே போகும். சாப்டர் 2, கீப்பிங் த லவ் டேங்க் ஃபுல். லவ்ன்ற வார்த்தை தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே முக்கியமான வார்த்தை. அட் த சேம் டைம் ரொம்பவே கன்ஃபியூசிங்கான வார்த்தையுமே அதுதான். நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே லவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். I love biryani, I love my mom, I love cricket, I love my dog, I love my girlfriend, I love my boyfriend அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே இந்த லவ்ன்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்றோம். வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அதுக்கான மீனிங் கண்டிப்பா 100% வேற வேற. மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜன் முக்கியமோ அதே அளவுக்கு காதலும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மள ஒருத்தவங்க காதலிக்கிறத விட நம்ம அந்த காதலை ஃபீல் பண்றது தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லவ் பண்ணா லைஃப் எப்படி இருக்கும், இல்ல அந்த லவ் இல்லனா லைஃப் எப்படி இருக்கும்? when life gives you tangerines அந்த சீரீஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சீரீஸ்ல ஹீரோ ஹீரோயின்காக கடலையே தாண்டி வருவாரு. இந்த மாதிரி இம்பாசிபிளான விஷயத்தெல்லாம் பாசிபிள் ஆக்கும் இந்த லவ். பால் என்ன சொல்றாருன்னா, இந்த காதல், அன்பு, பாசம் இது எதுவுமே இல்லாம நம்ம லைஃப்ல எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணாலும் அது எல்லாமே வெறுமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூட நிலைச்சிருக்கிற விஷயம் 3 விஷயம்தான். அதுல ஒண்ணு ஃபெய்த், நம்பிக்கை. 2வது ஹோப், நம்பிக்கைக்கான காத்திருப்பு. 3வது லவ், அன்பு, பாசம், காதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல முக்கியமான விஷயம் லவ். இந்த இடத்துல லவ்ன்ற வார்த்தைய நிறைய பேரு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆசையா இருக்கட்டும், அட்டாச்மெண்டா இருக்கட்டும், அவங்கள இழந்துடுவோமோன்ற பயமா இருக்கட்டும், ஈகோவா இருக்கட்டும், டிபெண்டன்சியா இருக்கட்டும், குற்ற உணர்ச்சியா இருக்கட்டும், பொறாமையா இருக்கட்டும், இந்த மாதிரி லவ்ன்ற பேரை வச்சுக்கிட்டு அன்ஹெல்த்தியான இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்பவே தப்பு. இதுக்கு முக்கியமா ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், அஃபேர். நான் அவளை லவ் பண்றேன். ஒரு கல்யாணான ஆளால எப்படிங்க இன்னொருத்தவங்கள காதலிக்க முடியும்? காதலே கிடையாது. இன்ஃபாக்சுவேஷன், எமோஷனல் எக்ஸைட்மெண்ட், ஒரு போரான வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகுறது, டோபமைன் அடிக்ஷன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ரியலான லவ் துரோகம் பண்ணாது, பொய் சொல்லாது, மறைக்காது, ஒரு அழகான குடும்பத்தை என்னைக்குமே உடைக்காது. அஃபேர்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா அது உண்மையான காதலே கிடையாது. 2வது, ஒரு ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட் இல்லனா ஒய்ஃப் அவங்க கூட வாழ்றது. டெய்லி ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாரு, அபியூஸ் பண்ணுவாரு, எதுவுமே மாறாது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அவனை ரொம்ப காதலிக்கிறேன், அவரு ரொம்ப நல்லவரு, மனசால அவரு ரொம்ப நல்லவரு, ஆனா இந்த கெட்ட பழக்கம் தான் விட்டே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க ரியாலிட்டி என்ன தெரியுமா? இதுக்கு பேரு லவ் கிடையாது, கோடிபெண்டன்சி. கோடிபெண்டன்சினா என்னன்னு தெரியுமா? நான் இல்லனா அவரு என்ன பண்ணுவாரு, அவரோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்றது. செல்ஃப் சாக்ரிஃபைஸ லவ்னு நம்புற ஒரு மைண்ட் செட். அந்த குடிக்கு அவர் எந்த அளவுக்கு அடிமையா இருக்காரோ அது தன்னைத்தானே அழிச்சிடும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரால் எப்படி அதை விட முடியலையோ அதே கேஸ்ல தான் இவங்களும் அவர்கிட்ட இருக்காரு. ஒரு நாள் அவங்களே அழிச்சுப்பாங்கன்றது தெரிஞ்சுமே அவர் மேல அடிக்ட் ஆயிருக்காரு.
அவங்களுக்கே தெரியாம. இதுவுமே ஒரு அன்ஹெல்தியான லவ் தான். எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுத்து போயிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அது லவ்வும் கிடையாது, லாயல்ட்டியும் கிடையாது. ஒண்ணு அவங்க அவங்களுடைய கணவனை மாத்த ட்ரை பண்ணணும், இல்லனா விலகி போகணும். அதுதான் நல்லது. மூணாவது, ஒரு ஸ்பாயில்டு கிட். எனக்கு என் குழந்தைய ரொம்ப பிடிக்கும், அவன் அது இல்லனா இருக்க மாட்டான், அவனுக்கு அந்த பொருள் கண்டிப்பா வாங்கி கொடுத்தே ஆகணும். ஐயோ அவனுக்கு இந்த மாதிரி பண்ணா பிடிக்காது, அந்த மாதிரி பண்ணா பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்க அடமெண்டா வளர்றதுக்கு பேரண்டே ஒரு பெரிய காரணமா ஆகிடுவாங்க. கண்டிப்பா அந்த குழந்தையால ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண முடியாது. தனக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சோன்னு அந்த குழந்தைக்கு ஒரு விஷயத்தோட வேல்யூவே தெரியாது. இந்த மாதிரி தான் குழந்தைக்கு தான் வேண்டியதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஓவரா செல்லம் கொடுத்து அந்த குழந்தையோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு அந்த அப்பா அம்மாவே ஒரு காரணமா இருந்துருவாங்க. இதுவுமே ஒரு உண்மையான லவ் கிடையாது, உண்மையான அன்பு கிடையாது. அப்போ எதுதான் உண்மையான அன்பு, எதுதான் உண்மையான காதல், எதுதான் உண்மையான பாசம்? அதுக்குதான் இந்த புக். டாக்டர் ரோஸ் கேம்பெல் அவரு ஒரு சில்ட்ரன் அண்ட் அடல்ட் சைக்காலஜிஸ்ட். அவரு சொன்ன ஒரு விஷயம், எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு இன்விசிபிளான எமோஷனல் லவ் டேங்க் இருக்குமா. இமேஜின் ஒரு பைக், அந்த பைக்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் டேங்க். பெட்ரோல் அந்த பைக்ல அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு லாங் டிரைவ் போலாம், ஸ்மூத்தா இருக்கும் டிராவல், ஹாப்பியா போலாம். அட் த சேம் டைம் அந்த பெட்ரோல் டேங்க்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் கம்மியா ஆயிடுச்சுன்னா பைக் மூவ் ஆகாது. அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்குமே லவ் டேங்க்னு ஒரு விஷயம் இருக்கான். ஒரு கரெக்டான பாசம், அரவணைப்பு இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட லவ் டேங்க் எப்பவுமே ஃபுல்லாவே இருக்குமா. அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியா நார்மலா பிஹேவ் பண்ணுமா. அட் த சேம் டைம் ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு ப்ராப்பரான பாசம் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து ப்ராப்பரா கிடைக்காத ஒரு குழந்தை அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாது, காரணமே இல்லாம கோவப்படும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு இந்த லவ் டேங்க் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு யார் பேச்சையும் கேட்காம அடங்காத குழந்தைங்கலாம் இந்த ரீசன் கூட சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஷ்லியோட இந்த கதை. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த அந்த பொண்ணு பேரு ஆஷ்லி, 13 வயசு பொண்ணு. ஆஷ்லிக்கு எஸ்டிடி வந்திருக்கு, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இந்த டிசீஸ் அவளுக்கு வந்தோடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோடனே அவளுக்கு இந்த டிசீஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா கவுன்சிலிங்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவளும் அவளோட அம்மாவும் என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவளோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு, இவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு நிச்சயமா தெரியல, நான் அவ மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், இவ எப்படி இந்த காரியத்தை பண்ணா, அந்த மாதிரி கோவப்பட்டாங்க. அவங்கள வெளியே இருக்க சொல்லிட்டு நான் அந்த ஆஷ்லி கிட்ட பேசினேன். அவ சைட்ல இருக்கக்கூடிய அந்த கதைய சொன்னா. அவளுடைய அப்பா அவளுக்கு 6 வயசா இருக்கும் போதே அவளை விட்டு போயிட்டாங்களாம். அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நான் அவரோட பொண்ணு தானே, அவருக்கு அக்கறை இருந்தா அவரு என்னை விட்டு போயிருக்க மாட்டாரு, என்ன அடிக்கடி வந்து பாத்திருப்பாரு. ஆனா அவரு என்னையுமே வேண்டான்னு தானே முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அவருக்கும் என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். எங்க அம்மா நான் 10 வயசா இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மேல பாசம் வைக்கிறதுக்கு, அன்பு காட்டுறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு யாருமே இல்ல, நான் தனியாவே தான் இருந்தேன். என்னோட ஸ்கூல் சீனியர் ஒரு பையன், நான் ரொம்ப நாளா தனியா இருந்தேன், எனக்கு பாசம் காட்ட என்கிட்ட பேச ஒரு ஆளே இல்ல. அப்போ அவன் என் மேல பாசம் காட்டினான், எனக்கு அந்த அட்டென்ஷனை கொடுத்தான். எனக்கு எந்த பிசிக்கல் நீட்ஸும் தேவைப்படல, எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே அந்த பாசம், அரவணைப்பு, உண்மையான அன்பு தான். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவளுக்கு எந்த பிசிக்கல் நீட்ஸுமே கிடையாது. அவ ஏங்கிட்டு இருந்தது எல்லாமே ஒரு பாசம், அன்பு, அரவணைப்பு, அது மட்டும்தான். அந்த இடத்துல அவளுக்கு கிடைக்காதது ஒரு தப்பான ஆள்கிட்ட இருந்து கிடைச்சப்போ அவளுக்கே தெரியாம அந்த டிராப்ல போய் மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறா. அவளுடைய அம்மாவோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா, அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணாங்க, அவளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய லவ் லாங்குவேஜ். ஆனா அந்த குழந்தையோட லவ் லாங்குவேஜ் என்ன, எங்க அம்மா என் கூடவே இருக்கணும், என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட பேசணும், இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு கேட்கணும். இதெல்லாம் தான் அந்த பொண்ணு எதிர்பார்த்த லவ் லாங்குவேஜ். இப்ப புரியுதா? ஒரு கப்பிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒரு அம்மா பொண்ணுக்குமே லவ் லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துல பிரச்சனை தப்பான லவ் லாங்குவேஜ். முடிவு
அந்த குழந்தையோட வாழ்க்கை. குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த லவ் நீட் கிடையாது, அடல்ட்ஸ்க்குமே இந்த லவ் டேங்க்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. மனுஷங்களால தனிமையை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. அதனால தான் சாலிட்டரி கன்ஃபர்மெண்ட் இருக்கிறதுலயே வேர்ஸ்டான பனிஷ்மெண்ட். கல்யாணம்னா என்ன? ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றது மட்டுமா? ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போறதுதான் கல்யாணம். சும்மாவா சொல்றாங்க ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு? அது உண்மைதான். கல்யாணம் ஏன் ஃபெயில் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த டைம்? கப்பல்ஸ் எல்லாம் காமனா சொல்ற விஷயம், இப்போ எங்களுக்குள்ள காதல் கிடையாது, அந்த நெருக்கம் இல்ல, எந்த ஒரு கனெக்ஷன்ஸுமே இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த லவ் டேங்க் கிடையாது, பெரியவங்களுக்குமே இந்த லவ் டேங்க் இருக்கு. இந்த லவ் டேங்க் எப்பெல்லாம் எம்டி ஆகுதோ அப்பெல்லாம் கோவம் அதிகமாகுது, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர், சைலன்ஸ் இருக்கு, ரெண்டு பேருக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், நான் என்னோட லவ் டேங்க ஃபுல் பண்ணா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் குறையுமா? எங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் மாதிரி திரும்பவும் இருக்குமா? எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா? அதற்கான பதில் ஆமா, கண்டிப்பா ஆகும். அதுக்காக தான் இந்த புக். சாப்டர் 3, ஃபாலிங் இன் லவ். ஒரு நாள் அப்பாயின்மெண்டே இல்லாம என்ன பார்க்க ஒரு பொண்ணு ஆபீஸ்க்கு வந்தா. அவளோட பேரு ஜானிஸ். அவளுக்கு வயசு 36. பல வருஷமா பல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. 6 வருஷம் ஒருத்தன், அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒருத்தன், இன்னும் சில ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு நாள் கூட அவ என்ன அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க வந்ததே கிடையாது. இப்போ அப்பாயின்மெண்ட் இல்லாம இப்ப சடனா இப்ப பார்க்க வந்திருக்காளே, ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு எதிர்பார்த்தேன். கண்டிப்பா அவ அழுதுட்டு மனசுடைஞ்சு போய் தான் வருவா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவ ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளோ ஹாப்பியா ஒரு க்ளோவோட என்ன பார்க்க வந்தா. நான் அவளை பார்த்து கேட்டேன், எப்படி இருக்க ஜானிஸ் அப்படின்ட்டு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொன்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. யாரு, எப்போ? டேவிட். செப்டம்பர் கல்யாணம். எவ்வளவு நாள் டேட் பண்ணீங்க? 3 வாரம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் டேட்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு. பல பேரை மீட் பண்ணிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஆனா இப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது. இதுதான் சரின்னு எனக்கு தோணுது. அந்த நேரத்துல நான் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன், இவ ஃபாலிங் இன் லவ் ஸ்டேஜ்ல இருக்கா. அதாங்க காதல்ல விழறது. இப்போ ஜானிஸோட கண்ணுக்கு டேவிட் எப்படி தெரியறா? ஒரு பெர்ஃபெக்டான ஆளு அப்படிதானே தெரியறா? ஆனா அவனுக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் ஆயிருக்கு, 3 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு வருஷத்துல 3 ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டான். இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்? ஏன்னா மேடம் காதல்ல விழுந்திருக்காங்க, எந்திரிச்சு வர கொஞ்ச நேரமாகும். இந்த ஃபாலிங் இன் லவ்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நம்ம ஒருத்தரை பாக்குறோம், டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்பார்க் ஆகுது, அதுக்கப்புறமா காஃபி, லாங் டாக், நைட் கால், கான்ஸ்டன்டா அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஐ திங்க் ஐம் இன் லவ் அப்படின்னு நினைப்போம். இதே ரெசிப்ரோக்கலா இருந்தா கல்யாண பேச்சு கூட ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த உலகமே சொல்லுது காதல்ல இருந்து தான் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அந்த பீக் ஃபீலிங் எப்படி இருக்கும்? தூங்குறப்போ அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருப்போம். காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் திங்க் அவங்க தான். கை பிடிச்சா அப்படியே வானத்திலேயே மிதக்கிற மாதிரி இருக்கும், பிரியவே தோணாது, இன்னும் கொஞ்ச நேரம் கூடவே இருக்கலாம், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாமே வரும். அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்டானவங்க அப்படின்ட்டுலாம் தோணும். நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்க குறைய கண்டிப்பா பாப்பாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் கூட நம்ம பார்ட்னரோட குறைய கண்டிப்பா பாப்பாங்க. ஆனா நம்ம அத ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டோம். நம்ம நம்புறோம் இந்த ஃபீலிங்ஸ் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ஃபாலிங் இன் லவ்வோட ஃபேஸ் டியூரேஷன் அதிகபட்சம் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம தான் வானத்துல மிதந்துட்டு இருக்கோமே, வானத்துல இருந்து பூமிக்கு வந்துடுவோம். இந்த ஃபாலிங் இன் லவ் ஃபேஸ்ல இருந்தே கல்யாணத்துக்கு ஜம்ப் ஆவாங்க. கல்யாணத்தப்போ தான் அந்த ரியாலிட்டியே அவங்க 2 பேருக்குள்ள ஹிட் ஆகும். அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் சீப்ல முடி இருக்கு, ஏன் ஈர டவல பெட்ல போட்டிருக்க, அந்த மாதிரி சின்ன சின்ன டாக்ல இருந்து ஈகோ கிளாஷ் ஆகி பெரிய பெரிய சண்டை வரும். இப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவன் எனக்கு பெர்ஃபெக்ட் இல்ல அப்படின்ற அந்த ரியாலிட்டி அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். இந்த இடத்துல என்ன, லவ் போயிடும்.
போயிடுச்சா? கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கு பேரு லவ்வே கிடையாது, இதுக்கு பேரு இன்ஃபாக்சுவேஷன். உண்மையான லவ் எப்படி இருக்கும் தெரியுமா? எஃபர்ட்ஸ் இருக்கும், 2 பேர் சைட்ல இருந்துமே டிசிப்ளின் இருக்கும், கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் இருக்கும், முக்கியமா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எமோஷனல் மெச்சூரிட்டியும் இருக்கும். நான் இவங்க கூட லைஃப் லாங் என்னால ஒரு லைஃப லீட் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதுதான் உண்மையான காதல். ஃபாலிங் இன் லவ் ஃபேஸ் கம்ப்ளீட்டா வேற. நான் இப்போ அந்த ஃபாலிங் இன் லவ் ஃபேஸ்லலாம் இல்ல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி எப்பயோ வந்தாச்சு. நான் இப்போ ஒரு மெச்சூரான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன். ஆனாலும் எங்க ரிலேஷன்ஷிப்ல இன்னுமே அந்த கேப் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ அந்த 5 லவ் லாங்குவேஜஸ் சொல்றேன்னு சொன்னே, அத சொல்லு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. வாங்க அந்த 5 லவ் லாங்குவேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். காதல வார்த்தைகளால சொல்றது. ஒரு நாள் ஃபேமஸான ரைட்டர் மார்க் ட்வைன் சொன்னாரு, நல்ல காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைச்சதுன்னா 2 மாசம் அதை வச்சு ஹாப்பியா இருந்துருவாராம். அத லிட்ரலி நம்ம எடுத்துக்கிட்டா அவருக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் வருஷத்துக்கு 6 வாட்டி கிடைச்சாலே போதும், அவரு ஹாப்பியா இருந்துருவாரு. ஆனா உங்களுடைய பார்ட்னர் கேசஸ்ல அப்படி கிடையாது, அதை விட அதிகமாவே தேவைப்படலாம். உங்களுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வே என்ன தெரியுமா? வேர்ட்ஸால சொல்றதுதான். வேர்ட்ஸால உங்க காதல தெரிவிக்கிறது தான். சால்மன் ஒன்ஸ் சொன்னாரு, நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் இருக்கா. நம்ம வார்த்தைகளை வச்சு ஒரு மனுஷனை வளர்த்து விடவும் முடியும், அட் த சேம் டைம் அவங்கள அழிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு நம்ம வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான லவ் லாங்குவேஜ் என்னன்னா வெர்பல் அப்ரிசியேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க சமைச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாவ் சூப்பர், எல்லா ட்ரெஸ்ஸும் ப்ராப்பரா அயர்ன் பண்ணி வச்சிட்டீங்களா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம டெய்லி காம்ப்ளிமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா நம்மளோட மேரேஜ் அட்மாஸ்பியர் எப்படி மாறும்? ஒரு நாள் என்ன பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு என் ஆபீஸ்க்கு வந்தா. டாக்டர், என் ஹஸ்பண்ட் கிட்ட 9 மாசமா பெட்ரூம் பெயிண்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் அவர் அதை பண்ணவே மாட்டாரு. அப்போ நான் யோசிச்சேன், நான் ஒன்னும் பெயிண்ட் கான்ட்ராக்டர் இல்லையே, என்ன பண்றது? இந்த வேலைக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் கேட்டுதானே ஆகணும். சரி சொல்லுங்கம்மா, லாஸ்ட் சாட்டர்டே என்ன நடந்துச்சு? டாக்டர், லாஸ்ட் சாட்டர்டே பெர்ஃபெக்டான வெதர், ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கார் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்ன சொன்னீங்க? பாப், பெயிண்ட் பண்றதுக்கான பெஸ்ட் டே இதுதான். நீ என்னடானா கார் கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பெயிண்ட் பண்ணாரா அவரு? இல்லையே, அவர் பெயிண்ட் பண்ணாதனால தானே இங்க வந்து நான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். இது சரிப்பட்டு வராது, கொஞ்சம் வேற மாடுலேஷன்ல கேட்டாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுக்கு கிளீனான கார் பிடிக்காதா? பிடிக்கும் தான், ஆனா எனக்கு அதை விட பெட்ரூம் பெயிண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெயிண்ட் பண்ணி ஆகணும்னு உங்க பார்ட்னருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நல்லாவே தெரியும் அவருக்கு, 9 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் அவரு அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவரு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுவாரா? நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. நான் சொல்லாமலே கார்பேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வந்துருவாரு, கேஸ் பில் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் நான் சொல்லாமலே அவர் பாப்பாரு. இப்போ இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன், இனிமே இந்த பெயிண்ட் பத்தி அவர்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. என்னது, பேசவே கூடாதா? ஒரு நாளைக்கு அத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கிறப்பையும் அவர் அதை பண்ணவே மாட்டாரு. இப்போ நான் அதை பத்தி சுத்தமா பேசாம விட்டனா அவரை அதை ஒரு விஷயமா கூட கண்டுக்கவே மாட்டாரு. டாக்டர், இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லவ்வோட ஃபர்ஸ்ட் கோலே நமக்கு வேண்டியத பண்ண வைக்கிறது கிடையாது, அவங்க ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொன்ன. நீங்க நெக்ஸ்ட் டைம் அவரு உங்களுக்காக குட்டி குட்டி ஹெல்ப் பண்றப்போ அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓ, நீங்களே கார்பேஜ் எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப தேங்க்ஸ், நானே காலையில இருந்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிசியேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சஜஷன் நான் சொல்லி கம்ப்ளீட் பண்றப்போ அவங்களுக்கு பெரிய சாட்டிஸ்பாக்சன் எதுவுமே இல்ல. சரி ஓகே டாக்டர்,
நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகாம தான் கிளம்புனாங்க. 3 weeks லேட்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதே பொண்ணு. டாக்டர் ஒர்க் ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொன்னாங்க. பெட்ரூம் பெயிண்ட் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்காக உங்களுடைய பார்ட்னர் குட்டி குட்டி விஷயமா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வேண்டியது எல்லாமே அவங்க சொல்லாமலே செய்வாங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க சொல்லாமலே அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன அப்ரிசியேஷன் எல்லாமே மாத்தும். என்கரேஜிங் வேர்ட்ஸ், காம்ப்ளிமெண்ட் விட ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட் இதுதான். வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்னா காம்ப்ளிமெண்ட் மட்டும் கிடையாது, அதோடைய இன்னொரு வெர்ஷன் என்கரேஜ்மெண்ட். என்கரேஜ்னா என்ன அர்த்தம்? தைரியம் கொடுக்கறது. நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே கொஞ்சம் இன்செக்யூரான ஏரியாஸ் இருக்கதான் செய்யும். அந்த பயம் என்ன பண்ணும்? நம்மளால முடியிற விஷயம் கூட முடிக்க விடாம பண்ணும், ஸ்டார்ட் பண்ணவே விடாது. யாருக்கு தெரியும், உங்களோட பார்ட்னர் கிட்ட கூட ஏதோ ஒரு ஹிடனான டேலண்ட் இருக்கலாம். உங்களுடைய ஒரு வார்த்தைக்காக அவங்க காத்துட்டு கூட இருக்கலாம். அதுக்கு ஆலிசன் ஸ்டோரி ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். ஆலிசனுக்கு ரைட்டிங்னா ரொம்பவே பிடிக்கும். காலேஜ்ல இருந்து ஜேர்னலிசம் கோர்ஸ் எடுத்தாங்க. அப்போதான் அவங்க ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணாங்க. ஹிஸ்டரிய விட அவங்களுக்கு ரைட்டிங் தான் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத அவங்க அத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுடைய மேஜரை சேஞ்ச் பண்ண அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. காலேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் சில ஆர்டிகல்ஸ் எழுதினாங்க. அத ஒரு மேகசின்க்கும் அனுப்புனாங்க. ஆனா ரிஜெக்ஷன் ஸ்லிப் தான் வந்துச்சு. அது போதும், இனிமே ஒரு ஆர்டிக்கலை கூட அவங்கள எழுத விடாம பண்றதுக்கு. காலங்கள் கடந்து போச்சு. குழந்தைங்களாம் வளர்ந்தாங்க. டைம் கிடைச்சது அவங்களுக்கு. அவங்க திரும்பவும் எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் கெய்த். கல்யாணம் ஆன ஆரம்பத்துல எல்லாம் கெய்த் ரொம்ப பிஸியான ஆளு. கரியர்லயே போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒர்க்கஹாலிக் அவரு முக்கியமா ஆலிசன் எழுதுற டேலண்ட் இருக்குன்றதே அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியா இருந்தாரு மனுஷன். காலங்கள் கடந்து போச்சு. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பார்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு. நம்ம எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் ரிலேஷன்ஷிப்ல தான் பீஸ்ஃபுல் இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு ஃபேமிலி கூட தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஒரு நாள் ராத்திரி கெய்த் அவங்க ஒய்ஃபோட ஆர்டிகல்ஸ் எடுத்து படிச்சாங்க. ஆலிசன் அப்போ புக் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவரு எக்ஸைட்மெண்டோட ஆலிசன் கிட்ட போய் இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி, நான் உன்னோட மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் த ஹாலிடேஸ்ன்ற ஆர்டிக்கலை படிச்சேன். உண்மையாலே எக்ஸலண்டான ரைட்டர், இது கண்டிப்பா பப்ளிஷ் ஆகணும். கிளியரா எழுதியிருக்க, வேர்ட்ஸ் பிக்சர்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு உன்னோட ஸ்டைல் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. இத நம்ம கண்டிப்பா மேகசின்க்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆலிசன் அதுக்கு தயங்கிட்டே, நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கெய்த் அதுக்கு, எனக்கு தெரியும் இது நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத சொல்லிட்டு கெய்த் வெளியே போயிட்டாரு. ஆலிசன் அவங்க படிச்சுட்டு இருந்த புக்க ரீஓபன் பண்ணல. அப்படியே அந்த புக்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 minutes யோசிச்சாங்க. மத்தவங்க கூட இப்படிதான் நம்மளோட புக்க ரசிச்சு பாப்பாங்களா? ரிஜெக்ஷன் ஸ்லிப் வேற ஒன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனா இப்போ இது டிஃப்ரெண்ட். நான் என்னோட ரைட்டிங்ல நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். இத்தனை வருஷத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ஆர்டிகல்ஸ்க்கு அனுப்புறாங்க. 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. புக்ஸ் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஆயிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க அவங்களுடைய ஹஸ்பண்டோட வார்த்தை தான் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பார்ட்னர் கிட்டயுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹிடனான டேலண்ட் இருக்கலாம். அத நீங்க என்கரேஜ் பண்ணியே ஆகணும். யாருக்கு தெரியும், ஒரு நாள் இதே மாதிரி உங்களுடைய பார்ட்னருமே ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களா கூட இருக்கலாம். தேர்ட் திங், கைண்ட் வேர்ட். அப்ரிசியேஷனும் என்கரேஜிங் வேர்ட்ஸும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கைண்டான வேர்ட்ஸும் ரொம்பவே முக்கியம். லவ் இஸ் கைண்ட்னு சும்மாவா சொன்னாங்க? இங்க நம்மளுடைய லவ் வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். அப்படிதான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம். அந்த டைம்ல கைண்டான வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வெறும் வார்த்தைகள் மட்டும்
கிடையாது. அத நம்ம எப்படி சொல்றோம்னோ இங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய பார்ட்னர் உங்களை ஏதோ ஒரு வேலை பண்ண சொல்றாங்க. அந்த டைம்ல நீங்க சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சலிச்சிட்டு சொன்னா வேண்டா வெறுப்பா பண்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் சரி ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு சப்போர்ட்டிவான டோன் இருக்கு இல்லையா? சோ டோன்ன்றது ரொம்பவே முக்கியம். அது நீங்க எந்த வார்த்தைகள் யூஸ் பண்றீங்கன்றதை விட எந்த டோன்ல நீங்க பேசுறீங்கன்றது அதை விட ரொம்பவே முக்கியம். சரி, இப்போ என்னுடைய பார்ட்னர் ரொம்பவே கோவமா இருக்காங்க, அவங்களுக்கு நான் எப்படி பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட பார்ட்னர் ஆல்ரெடி கோவமா இருக்காங்க. அந்த டைம்ல எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி இன்னும் கோவப்படுத்தி பேசாதீங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த விஷயத்த கவனிங்க. அதுக்கப்புறமா உங்க சைட்ல உள்ள நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இன்கேஸ் உங்க மேலதான் மொத்த தப்போ இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பொறுமையா பேசி மன்னிப்பு கேட்டு தப்ப ஒத்துக்கோங்க, புரிய வைங்க. உங்களுடைய கோல் இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்ல வின் பண்ணணும்னு இருக்க கூடாது. யாரு ஜெயிக்கிறா அப்படின்னு பார்க்க கூடாது. அதுக்கு பதிலா இந்த ரிலேஷன்ஷிப்ப எப்படி பழையபடி ஹாப்பியா லீட் பண்றது அப்படின்ட்டு தான் இருக்கணும். அதுதாங்க மெச்சூரான லவ். அதுக்கப்புறம் முக்கியமா ஒண்ணு, கடந்த காலத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய ஹர்ட் பண்ணிருப்போம், நிறைய தப்புகள் பண்ணிருப்போம். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், யாருமே பெர்ஃபெக்டானவங்க கிடையவே கிடையாது. நம்மளால நம்மளுடைய கடந்த காலத்தை மாத்தவே முடியாது. ஆனா நிச்சயமா ஃபியூச்சரை மாத்த முடியும். ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப லீட் பண்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அந்த டைம்ல மன்னிப்பு ரெண்டு சைட்லயுமே இருக்கணும். பாஸ்ட் மிஸ்டேக்ஸ ரெண்டு பேருமே மன்னிச்சுட்டு புதுசா எந்த விஷயத்தினால பிரச்சனை நடந்துச்சோ அந்த விஷயத்த ரெண்டு பேருமே மாத்திக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பாஸ்ட கண்டிப்பா உங்களால மாத்த முடியாது. ஆனா ஒரு ஹாப்பியான ஃபியூச்சர் உங்களுக்கு 100% இருக்கும். இந்த கல்யாணத்துல பெரிய தப்பு என்ன தெரியுமா? நேத்து நடந்த பிரச்சனைய இன்னைக்கு கொண்டு வர்றதுதான். நான் இது என்னைக்குமே மறக்கவே மாட்டேன், நீ என்ன நிறைய ஹர்ட் பண்ணிட்ட, உனக்கு தெரியாது, இத நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் காதல்ல வர வார்த்தைங்களே கிடையாது. முக்கியமா விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் உங்க லவ்ல இன்க்ளூட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது இன்னுமே கசந்துட்டு தான் போகும். மன்னிக்க கத்துக்கோங்க. பண்ண தவறுகளை திருத்திட்டு புதுசா நல்ல மனுஷனா திருந்தி வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் 100% ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது ஹம்பிள் வேர்ட்ஸ். லவ்க்கு ஆர்டர் கொடுக்க கூடாது. காதல் என்ன பண்ணும்? பாசமா பேசும், டிமாண்ட் பண்ணாது, ரெக்வஸ்டா தான் கேக்கும். கண்டிப்பா என்னைக்குமே டிமாண்டே வைக்காது. நீங்க ஒரு டிமாண்ட் நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட வச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பார்ட்னரா இருக்க மாட்டீங்க, ஒரு பேரண்ட் ஆகிடுவீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய பார்ட்னர் குழந்தையா மாறிடுவாங்க. ஒரு பேரண்ட் தான் தன்னுடைய 3 வயசு குழந்தைக்கு இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது கரெக்டும் கூட. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு லைஃப ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனா கல்யாணத்துல அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே அடல்ட்ஸ், ஈக்குவலான பார்ட்னர்ஸ். பெர்ஃபெக்ட் இல்ல பட் ஈக்குவல். எல்லாருடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிடிக்கும்ன்றத தெரிஞ்சுப்போம். அதுதான் லவ்ல ரொம்பவே முக்கியம். அத கண்டிப்பா நம்ம பண்ணவும் செய்வோம். நம்மளுடைய ஆசைகளை, நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றத நம்மளோட பார்ட்னர் கிட்ட ஒரு ரெக்வஸ்டா சொல்லணும். அத கன்வே பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னைக்குமே ஒரு டிமாண்டா மாறவே கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ பண்ற பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, ஆனா ஏன் இப்பெல்லாம் பண்ணவே மாட்ற? நீ பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ இந்த வீக் ஃப்ரீயா இருந்தனா எனக்கு இந்த வீக் என்னைக்காவது பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பார்ட்னர் 100% உங்களுக்காக அத கண்டிப்பா பண்ணி தருவாங்க. இத இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, ஆனாலும் இப்பெல்லாம் நீ எனக்கு அதை செஞ்சு கொடுக்கறதே இல்ல. உனக்கு என் மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நீ இப்பெல்லாம் என்ன சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி சொல்றது எப்படி இருக்கு?
இந்த இடத்துல இது டிமாண்டா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன விதத்துல அது ஒரு ரெக்வெஸ்டா இருக்கு. லவ்ல என்னைக்குமே ரெக்வெஸ்ட் இருக்கணும், டிமாண்ட் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய லவ் லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ரெக்வெஸ்ட்க்கும் டிமாண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிமாண்ட்ல ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனா ரெக்வெஸ்ட்ல அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கும், அவங்க முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சாய்ஸ என்னைக்குமே நம்மளோட பார்ட்னருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அதுதாங்க லவ். இந்த லவ் லாங்குவேஜஸ்குள்ள நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதானே நம்ம இப்ப பார்த்தோம், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், வார்த்தைகளால காதல தெரிவிக்கிறது. அதுக்குள்ள நிறைய டைப்ஸ் பார்த்தோம். காம்ப்ளிமெண்ட் பண்றது, என்கரேஜ் பண்றது, கைண்டான வேர்ட்ஸ் பேசுறது, ஹம்பிளா ரெக்வெஸ்ட் பண்றது, இன்னும் நிறைய இருக்கு. அத பத்தி நிறைய புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. ஆனா ஒரு காமனான பாயிண்ட் என்ன, இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய பார்ட்னரை ஹாப்பியா வச்சுக்கிறது. எனக்கு பேசிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண வராது அப்படின்னு இருந்துச்சுன்னா இது உங்களுடைய லவ் லாங்குவேஜ் கிடையாது. ஆனா இந்த வார்த்தைகளால லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் உங்களுடைய பார்ட்னருடைய லவ் லாங்குவேஜா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பார்ட்னருக்கு அவங்கள பத்தி ஏதாவது நல்ல வேர்ட் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு உங்களோட பார்ட்னரை ரொம்ப பிடிக்கும், அவங்கள பத்தி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை. ஆனா நீங்க ரொம்ப ஷையா இருக்கீங்க, இந்த மாதிரி வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்றதுலாம் வராது, டைரக்டா போய் பேச வராதுன்னா இன்டைரக்டா அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்களோட பார்ட்னரோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க கிட்ட போய் உங்க பார்ட்னர் பத்தி பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பொண்ணு சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துப்பா, அவ தான் இருக்கிறதுல பெஸ்டான வைஃப், அவளை வைஃபா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி ஏதாவது போய் பேசி பாருங்க. நீங்க டைரக்டா போய் கன்வேவே பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க எஃபர்ட்லெஸ்லி ஸ்கோர் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன ஆள் உங்களோட பார்ட்னர் கிட்ட போய் உன் ஹஸ்பண்ட் இப்பெல்லாம் சொன்னாரு தெரியுமா, நீ ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லி இன்னும் சில பாயிண்ட்ஸ் கூட உங்களை பத்தி ஆட் பண்ணி இன்னும் ஸ்பெஷலாவே சொல்லுவாங்க. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஒரு கப்பல் வந்தாங்க. வெளிய பாக்குறப்போ ரொம்ப பெர்ஃபெக்டான லைஃப், ரொம்ப ஹாப்பியான கப்பல் மாதிரி தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு பேரோட லவ் டேங்க்மே எம்டியா இருந்துச்சு. ரெண்டு குழந்தைங்க, 12 வருஷம் கல்யாண வாழ்க்கை. பில் ஒரு வொர்க்கஹாலிக், வேலைன்ட்டே தான் இருப்பாரு எப்பவுமே. பெட்டி ஜோவோ ரொம்ப லோன்லியா இருந்தாங்க, தனிமைதான். பில்லோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதே என்னோட வைஃப்காகவும் என்னோட குழந்தைங்களுக்காகவும் தான். ஆனா அவங்க என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்றது. ஆனா பெட்டிஜோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவருக்கு வேலை மட்டும்தான் முக்கியம், நான் கிடையாது. எனக்காக ஒரு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு, அவருக்கு அவரோட வேலை தான் இருக்கிறதுலே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க பிரச்சனை காசு பணத்துல எதுவுமே கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல அப்படின்றது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டு பேருக்கும் கொடுத்தேன். வீக்லி ட்வைஸ் அப்ரிஷியேட் பண்ணணும். அது ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றப்போ இன்னொருத்தவங்க அதை ஜென்யூனா தேங்க்யூ சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் காம்ப்ளிமெண்ட் உடனே கொடுக்க கூடாது. அண்ட் தென் இந்த காம்ப்ளிமெண்ட் ரொம்பவே ஜென்யூனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். 2 months கழிச்சு பில் என்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா சொன்னாரு. அவ என்ன அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இத்தனை வருஷம் அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயம் கூட நான் பார்த்து செஞ்சேன் டாக்டர். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆகுது. நான் பண்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்காக தான் அப்படின்றது அவளுக்கு புரியுதுன்னு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பெட்டி ஜோ என்ன சொன்னாங்கன்னா ஸ்டில் எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகல, காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறாருதான், ஆனா எனக்கான டைம் அவர் கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பில்லோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், பாசத்தை காதல வார்த்தைகளால தெரிவிக்கிறது. அப்பதான் அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. அட் த சேம் டைம் பெட்டிஜோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைம். இந்த இடத்துலதான் லவ் லாங்குவேஜ் 2 வருது, குவாலிட்டி டைம். லவ் லாங்குவேஜ் 2 குவாலிட்டி டைம். பெட்டிஜோக்கு வெறும்
வெறும் காம்ப்ளிமெண்ட் மட்டும் தேவைப்படல. அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே அவங்க ஹஸ்பண்டோட பிரசன்ஸ் தான். டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்ணை பார்த்து பேசணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த மாதிரி அவங்க கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான். ஒன்னா வாக் போகணும், எங்கேயாவது வெளியே போகணும், அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அதுதான். எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது அவரு என் கூட ஹாப்பியா பேசணும், எனக்கான அட்டென்ஷன் அவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ இந்த விஷயத்த நான் பில் கிட்ட போய் சொன்னேன். அதுக்கு பில் சொன்னாரு, டாக்டர் நான் வேணும்னு நான் இப்படி பண்ணல, எனக்கு ஒர்க் போக டைம் மிச்சம் ரெஸ்ட் எடுக்கதா இருக்கு, நான் வேலைன்னு இருக்கிறது என்னோட ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், பில் என்ன நீங்க இப்படி சொன்னா எப்படி? இந்த நிலைமைக்கு நீங்க வந்து நிக்கிறதுக்கான காரணம் இத்தனை வருஷமா நீங்க கடுமையா உழைச்சதுதான். அதுக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கேத்த ப்ரிசைஸான பிளான் அண்ட் ஸ்கெடியூல் நீங்க போட்டது. அப்படி இருக்கிறப்போ உங்களோட மேரிட் லைஃப் இந்த நிலைமையில இருக்கு. உங்க வைஃப் எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அவர் என் கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்றதுதான். இந்த இடத்துல உங்களால கண்டிப்பா உங்களோட மேரிட் லைஃப்க்கும் ஒரு பெர்ஃபெக்டான ஷெட்யூல் உங்க ரொட்டீன்ல இருந்து போட முடியும் பில் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். பில்லும் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணாரு. வருஷங்கள் கடந்து போச்சு. இப்போ பில் ரொம்பவே ஹாப்பியான லைஃப் வாழ்றாரு. இதுக்கு பெரிய எஃபர்ட்ஸ் எல்லாம் 2 பேரும் போடல. 2 பேரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேரிட் லைஃப்ல குவாலிட்டி டைம் ரொம்பவே முக்கியம். குவாலிட்டி டைம்ல குவாலிட்டி கான்வர்சேஷன் ஒண்ணு இருக்கு, அது ரொம்பவே முக்கியம். கான்வர்சேஷன்னா பேசுறது மட்டும் கிடையாது, லிசன் பண்றதும் தான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பேட்ரிக்கோட கதை எடுத்துக்கலாம். பேட்ரிக்கு 43 வயசு, கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. ஆபீஸ்ல வந்து சொன்னாரு, டாக்டர் சாப்மேன் நான் ஒரு ஃபூல், என்னோட வைஃப் என்னை விட்டு போறேன்னு சொல்றா. அவரோட வைஃப் டெய்லி அவர்கிட்ட வந்து ப்ராப்ளம்ஸ ஷேர் பண்ணுவாங்களாம். பேட்ரிக்கும் அத லிசன் பண்ணிட்டு இமிடியேட்டா சொல்யூஷன் கொடுப்பாரு. கன்ஃபரன்ட் பண்ணு, சூப்பர்வைசர் கிட்ட போய் பேசு, இந்த ப்ராப்ளம இப்படி டீல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். நெக்ஸ்ட் டே சேம் ப்ராப்ளம். அப்பயும் அவரு கேட்பாரு, நான் சொன்னதை நீ பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு அவரோட வைஃபோ இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரு கோவமா, நான் உனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன், பாசிபிள் சொல்யூஷன்ஸும் சொல்லிட்டே தான் இருக்கேன், ஆனா நீ அதை ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியல, நீ என்கிட்ட வந்து இதெல்லாம் புலம்பாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாட்கள் போக எனக்கு இதெல்லாம் கேட்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு இதை என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட வைஃப் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னன்னா அட்வைஸ் கிடையாது, பாசிபிள் சொல்யூஷன்ஸ் கிடையாது. அத அவங்களே மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கில் கூட இருக்கலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே என்னன்னா, எனக்கு என்னோட பிரச்சனைய யார்கிட்டயோ சொல்லணும், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அதை சொல்லணும், அத அவரு காது கொடுத்து கேட்டாலே போதும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. இந்த இடத்துல லிசனிங் எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம அனலைஸ் பண்ணி அதுக்கு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் மேக் பண்றது ரொம்பவே ஈஸி. அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் ஆகி இருக்கோம். சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப சிம்பிள், ஆனா கவனிக்கிறது, லிசன் பண்றது இது எல்லாருக்குமே இருக்காது. உங்களோட பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் இந்த குவாலிட்டி கான்வர்சேஷனா அத கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். தேர்ட் லவ் லாங்குவேஜ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். நான் ஆந்த்ரோபாலஜி படிக்கிறப்போ சிக்காகோல இருந்தேன். வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணேன். மயான்ஸ், பாலிசேனியா ட்ரைப்ஸ், எஸ்கிமோஸ், ஜப்பான் அப்படின்னு நிறைய மக்களை நான் பார்த்தேன். அங்க இருக்கக்கூடிய காதல், கல்யாணம், இந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே நான் ஸ்டடி பண்ணேன். அப்போ ஒரு சர்ப்ரைசிங்கான டிஸ்கவரி நான் பண்ணேன். ஒரு கல்ச்சர்ல மட்டும் இல்ல, எல்லா கல்ச்சர்லயுமே கிஃப்ட்ஸ ரிசீவ் பண்றது, கொடுக்கறது இது ஒரு அமேசிங்கான லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய லவ் லாங்குவேஜ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். காதல் இருந்தா கண்டிப்பா நம்ம ரிசீவராகவும் இருப்போம், அட் த சேம் டைம் கிவராகவும் இருப்போம். அது லவ்வ
ஒரு கிஃப்ட் ஃபார்ம்ல கொடுக்கறது. டொமினிகா ஐலாண்ட்ல ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போயிருந்தேன். அப்போ அங்க எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனாரு. அவர் பேரு ஃப்ரெட். அவருக்கு 28 வயசு. ஃப்ரெட்டுக்கு ஒரு கை கிடையாது. ஃபிஷிங் பை டைனமைட்ன்ற ஆக்சிடென்ட்ல அவரோட கைய இழந்துட்டாரு. அவரால ஃபிஷிங் பண்ண முடியாது. நிறைய நேரம் என் கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெட்டோட வீட்டுக்கு நான் போனேன். மிஸ்டர் கேரி, உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் ஹாப்பியா எஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃப்ரெட் அவரோட எங்கர் பிரதரை கூப்பிட்டாரு. போய் மிஸ்டர் கேரிக்கு ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரோட பிரதர் ரோடுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்துல ஏறி அங்க இருந்த ஒரு இளநிய எனக்காக கொண்டு வந்தாரு. இந்தாங்க உங்களுக்கான ஜூஸ் அப்படின்னு சொல்லி அந்த இளநிய வெட்டி கொடுத்தாரு. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா அது மொத்தம் நான் குடிச்சிட்டேன். அது வெறும் இளநீ மட்டும் கிடையாது, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கிஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், அதுவும் லவ் தான். வாரங்கள் கடந்து போச்சு. நான் ஃப்ரெட்டோட வீட்ல இருந்து கிளம்பினேன். அப்போ ஃப்ரெட் ஃபைனலா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. கடல் கரையில இருந்து எடுத்த ஒரு 14 இன்ச் க்ரோக்கட் ஸ்டிக். ஸ்மூத்தா இருந்துச்சு. டொமினிகா ஞாபகமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெட் எனக்கு அந்த கொம்பை கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டிக்கை எப்பெல்லாம் எனக்கு பாக்குறேனோ அப்பெல்லாம் அந்த டொமினிகா ஐலாண்ட் ஞாபகம் வராது. ஃப்ரெட்டும் அவரோட பாசமும் அன்பும் தான் எனக்கு ஞாபகம் வரும். கிஃப்ட்னா காஸ்ட் கிடையாது. கிஃப்ட்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட பாசம் அன்பு, அந்த பர்சன் மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் அன்பு, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கிஃப்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை அதோடைய அம்மாக்காக ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து கொடுத்தா அதுவுமே ஒரு கிஃப்ட் தான். அது சொல்ல போனா ஒரு பிரைஸ்லெஸ் கிஃப்ட். அந்த பூவை வாங்கணும்னா அந்த அம்மா இந்த பூ எவ்வளவு காஸ்ட் இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த பிரசன்ட் அவங்க குழந்தை அவங்களுக்காக ஆசையா கொடுத்தது இதெல்லாமே அவங்களுக்கு பிரைஸ்லெஸ் தான். லவ் லாங்குவேஜ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ்னு சொல்றப்போ அது வெறும் சாக்லேட், ரோஸ், டெடிபர் மட்டும் கிடையாது. அது கூடவே சேர்ந்து மணியோட சைக்காலஜியும் எங்க இன்வால்வ் ஆகுது. ஒருத்தவங்களுக்கு காசு ஸ்பெண்ட் பண்றது ஹாப்பினஸ்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த காசை சேர்த்து வைக்கிறதுல தான் நிம்மதி இருக்கும். எல்லாருக்குமே காசை பத்தின டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? இந்த காசை செலவு பண்றவங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்குறதுன்றது ரொம்பவே ஈஸி. ஆனா காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் எனக்காகவே வாங்க மாட்டேன், என்னோட பார்ட்னருக்கு எப்படி எனக்கு செலவு பண்ண தோணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க சேவ் பண்றது எதுக்காக? உங்களுடைய செல்ஃப் வொர்த்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் தானே. உங்களோட பார்ட்னரோட எமோஷனல் நீட் இங்க மீட் பண்ணவே இல்லனா நீங்க சேவ் பண்றது எல்லாமே வேஸ்ட் தானே. உங்களோட பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் கிஃப்ட்னா இந்த இடத்துல நீங்க கிஃப்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுன்றது பெஸ்டான இன்வால்வ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். உங்களோட பார்ட்னரோட லவ் டேங்க் ஃபுல்லானா கண்டிப்பா அவங்க அதை விட அதிகமான லவ் உங்க மேல காட்டுவாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ன்றது என்ன தெரியுமா? நம்ம கையால கொடுக்க முடியாத அளவுக்கு, கையால ஹோல்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் தான். அது என்ன கையால கொடுக்க முடியாதது, கையால ஹோல்ட் பண்ண முடியாததுன்றது? அது உங்களுடைய பிரசன்ஸ் தான். ஜான் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோட ஹஸ்பண்ட் டான்க்கு என்னை விட கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். குழந்தை பிறந்த அந்த நாள் 10 நிமிஷம் கூட இல்ல, அதுக்குள்ள கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. அவங்க அம்மாவோட ஃபியூனரல் அன்னைக்கு, ஃபியூனரல் முடிஞ்ச உடனே கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. டான் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. குழந்தை பிறந்த அன்னைக்கு ஃபுல் லேபர்ல இருந்தேன், போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். என்னோட டீமுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு எக்ஸைட்டடா இருந்துச்சு, அதனால கிளம்பி போயிட்டேன். ஃபியூனரலுக்கு முன்னாடி ஹோல் வீக் நான் ஹெல்ப் பண்ணேன். ஃபியூனரல் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும்ட்டு தான் நான் கிரிக்கெட் விளையாட போனேன். அவரு சின்சியரான ஹஸ்பண்ட் தான், ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. அவரோட பிரசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் புரியல அவருக்கு. காசு, பணம், இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இன்வால்வ் ஆனாலும் உங்களோட பிரசன்ஸ் அளவுக்கு ஒரு வேல்யூபிளான கிஃப்ட எங்கேயுமே பார்க்க முடியாது. சந்தோஷத்துல மட்டும் கிடையாது, கஷ்டத்திலயுமே கூட இருக்கிறத விட ஒரு வேல்யூபிளான கிஃப்ட பார்க்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பிரசன்ஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னொரு கதை சொல்றேன். மேரேஜ் செமினாருக்கு அப்புறம் ஏர்போர்ட்க்கு போறப்போ என்ன பார்த்து ஒரு கப்பல் சொன்னாங்க, எங்களோட மேரேஜ் மிராக்கல் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ட்டு. ஜானிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை விட்டு பிரிஞ்சிடலான்ற முடிவே எடுத்துட்டேன்.
ரொம்ப வருஷமா நான் சமைக்கிறேன், துணி துவைக்கிறேன், அவருக்கு அயர்ன் பண்றேன், எல்லாமே காம்ப்ரமைஸா தான் பண்ணி போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு லவ் ஃபீலே வரல. ஜிம் அவரோட ரொட்டீனை ஒரு ரோபோட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு தான், ஆனா ஒரு எமோஷனே இல்ல. எனக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா ஃபீல் ஆச்சு. நான் லவ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. உங்களோட செமினாருக்கு அப்புறம் ஜிம் சைலண்டா இருந்தாரு. மண்டே ஈவினிங் அவரு ரோஸோட வந்தாரு. எனக்கு அழுகையே வந்துடுச்சு. டியூஸ்டே ஒரு பீட்சா சர்ப்ரைஸ். வென்ஸ்டே குழந்தைங்களுக்கு கிராக்கர்ஸ் அண்ட் எனக்கு ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. தேர்ஸ்டே ஒரு லவ் கார்டு கொடுத்தாரு. ஃப்ரைடே என்னோட ஃபேவரட் குக்கீஸ் வாங்கி கொடுத்தாரு. சாட்டர்டே ஒரு டின்னர் டேட்க்கு கூட்டிட்டு போனாரு. லிட்ரலி நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பூ கூட எனக்கு அவர் கொடுத்ததே கிடையாது. ஜிம் என்கிட்ட சொன்னாரு, அவளோட லவ் லாங்குவேஜ் கிஃப்ட்ஸ்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேட்டிங் டைம்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஒரு மணி வேஸ்ட்னு நினைச்சேன். சோ 1 வீக் நீங்க சொன்ன மாதிரி அவளோட லவ் லாங்குவேஜ் கிஃப்ட்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு 1 வீக் டெய்லி கிஃப்ட் பண்ண. சின்ன சின்ன விஷயம் தான். என்னோட வைஃப் கம்ப்ளீட்டா மாறினா. அப்படியே லைஃப் லாங் கிவரா இருக்கணும்னு டிசைடே பண்ணிட்டேன். வீக்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவேன். சிலது வாங்கி கொடுப்பேன் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா. என்கிட்ட காசு இல்லாதப்போ நானே ஏதாவது பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு பிடிச்சது குக் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது. சில நேரத்துல எதுவுமே இல்லனா ஒரு வாக் போறப்போ அங்க இருந்த பூவை பறிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். 3 வருஷம் கழிச்சு ஜானிஸ் சொன்னா, ஒரு வாரம் கூட அவரு தவறுனதே கிடையாது. எனக்காக எல்லாமே செஞ்சாரு. சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கோம் நாங்க இப்போ. எங்களோட லவ் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க இப்போ லவ்டா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஜிம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அவ எனக்காக எல்லாமே செய்யறா. அவ எனக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி கொடுக்கறா. என்னோட குழந்தைங்கள ரொம்ப அன்பா பாத்துக்கிறா. நாங்க இப்போ ரொம்ப ஹாப்பியான கப்பிள்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல ஜிம்முக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் தான் அவங்களுடைய லவ் லாங்குவேஜ். சம்டைம்ஸ் உங்க பார்ட்னர் உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயம் ஷேர் பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அன்எக்ஸ்பெக்டடா அவங்க நினைச்சே பார்க்காத அன்னைக்கு ஒரு நாளைக்கு அத நீங்க அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறப்போ அது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் அந்த மொமெண்ட். நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா, நானே மறந்துட்டேன் உங்ககிட்ட சொன்னது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன கிஃப்டா கூட இருக்கலாம், ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. சும்மா காதுல வாங்கிட்டு விடாம அதெல்லாம் உங்களோட மனசுல வச்சிருக்கீங்கன்றது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். ஒரு பெர்ஃப்யூமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஹேர் பேண்டா இருக்கட்டும், அதுக்குள்ள அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். அத பாக்குறப்போ அவங்க நம்ம கூட இல்லைன்னா கூட அந்த ஃபீல் வரும். அவங்களோட பிரசன்ஸ் இருக்கும். வெட்டிங் ரிங்கா இருக்கட்டும், எல்லாமே இதுலதான் வரும். லவ் லாங்குவேஜ் நம்பர் 4, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்னா என்ன? சேவை மூலயமா காதலை தெரிவிக்கிறது. உங்க பார்ட்னருக்கு பிடிக்கிற, அவங்க வேல்யூ பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய, அவங்களோட லைஃப ஈஸி ஆக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் குக் பண்றது, அவங்க கூட சேர்ந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது, அவங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணாங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து நீங்க ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது, பாத்ரூம் கிளீன் பண்றது, மிரர்ல ஒயிட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்றது, கார் விண்ட்ஷீல்ட் கிளீன் பண்றது, கார்பேஜ் எடுத்துட்டு போய் போடுறது, பேபிக்கு டயப்பர் சேஞ்ச் பண்றது, பெட்ரூமை பெயிண்ட் பண்றது, கராஜ் கிளீன் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தெரியலாம். ஆனா உங்க பார்ட்னர் அதை டெய்லி ரொட்டீனா கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல முழு வேலையும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லல, ஆனா ஒரு பார்ட்டா இருங்களேன், அந்த வேலையில பங்கு போட்டுக்கோங்களேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஜீசஸ் ஒரு வாட்டி ஒன்னு சொன்னாரு. அவரு வெறும் காலோட அந்த சகதியா இருக்கக்கூடிய அந்த ரோட்ல நடந்து போறப்போ கெஸ்ட் வந்த உடனே அவங்களோட சர்வன்ட்ஸ்லாம் அவருடைய காலை வாஷ் பண்ணாங்களாம். அதுவுமே ஒரு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகைன் ஒரு கப்பலோட ஸ்டோரி. மார்க் அண்ட் மேரின்னு ஒரு கப்பல் இருந்தாங்க. மார்க் என்ன சொல்றாருன்னா, ஒரு கப்பலால எல்லாத்துக்கும் டிஸ்அக்ரி பண்ணா
அவங்களுடைய காதல் நீடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷம் கல்யாண வாழ்க்கை, எல்லாமே டிஸ்அக்ரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அவ்வளவு குறைகள். மார்க் சொன்னாரு, நான் வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்றேன், ஹண்டிங்க்கு போகணும் சாட்டர்டே. மேரி சொன்னாங்க, ஹண்டிங் சீசன் இல்லனா ஃபிஷிங். சம்டைம்ஸ் அவரு லீவ் எடுத்துட்டு மவுண்டன்ஸ்க்கு போயிடுவாரு. சர்ச்ல சண்டை, வீட்ல சண்டை, அம்மா வீட்டுக்கு போனா அங்கேயும் சண்டை. மார்க் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா, அவங்க வீட்டை கிளீனாவே வச்சுக்கிறது இல்ல, குழந்தைங்களாம் அழுக்கா இருக்காங்க, குழந்தைங்கள ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல, எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, ஷூஸ் எல்லாம் வெளியே அழுக்கா இருக்கு, டெய்லி சுத்தம் பண்றது கிடையாது. இந்த மாதிரி குறைகள் சொல்லிக்கிட்டே போனாரு. மேரியும் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய குறைகளை சொன்னாங்க. அவரு எனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட ஹெல்ப் பண்றது கிடையாது. அவரு என்ன கார் வாஷ் பண்ண சொல்றாரு, நான் வேலையா இருப்பேன், சமைச்சிட்டு இருப்பேன். அந்த டைம்ல குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ண சொன்னா அதுவும் பண்ண மாட்டாரு. எல்லா வேலையும் நான் ஒரே ஆளா இருந்து பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. டேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு எவ்ரி சாட்டர்டே ஹண்டிங் போவாரு. ட்ரக் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மேரி கிட்ட வருவாராம். எவ்ரி ஈவினிங் வந்து அவங்க வீட்டுல ஹெல்ப் பண்றது, எல்லா விஷயத்திலயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்னா சர்ச்சுக்கு போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. மத்த பசங்களாம் எனக்கு கண்டுக்கவே இல்ல. ஆனா இவரு எனக்காக எல்லா ஹெல்ப்மே பண்ணாரு. அதனாலதான் அவர் என்ன ரொம்ப அதிகமா லவ் பண்ணுவாரு. கடைசி வரைக்கும் இதே மாதிரி பாத்துப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மார்க் என்ன சொன்னார்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு, வைஃப் தானே வீட்டுல உள்ள எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அப்படித்தானே எங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க, அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க, அதே மாதிரிதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இவ அப்படி கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாமே எனக்கு தலைகீழா இருக்கு, ரொம்ப பிரஷரா தான் இருக்கு, வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொன்னாரு. மேரிக்கும் அதே ஃபீலிங் தான். அவருக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கும் நிம்மதியே இல்ல இந்த கல்யாண வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு உண்மைய நம்ம புரிஞ்சுக்கணும். மேரியோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா, ஹெல்ப் பண்றதுதான் லவ்னு நினைக்கிறாங்க. மார்க்கோட லவ் லாங்குவேஜ் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், எனக்கு அவரோட அம்மா மாதிரியே, அதுதான் அவருக்கான லவ். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமான லவ் லாங்குவேஜ் தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெர்ஷன்ல நான் என்ன பண்ணேன்னா, 2 பேருக்குமே ஒரு டாஸ்க் கொடுத்தேன். 2 பேருமே டிமாண்ட் பண்ணக்கூடாது, ரெக்வஸ்ட் பண்ணுங்க. மார்க்குக்கு லிஸ்ட் கொடுத்தேன், நீங்க பெட் மேக் பண்ணுங்க, காலையில எந்திரிச்சோன்னு குழந்தைங்களுக்கு குளிக்க வைங்க, ஷூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க, ஃபுட் உங்களுக்கு ரெடியா வந்து இருக்கும். மேரிக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன், நீங்க வீட கிளீன் பண்ணுங்க, தோட்டத்தை கிளீன் பண்ணுங்க, சாப்பாடு டைமுக்கு செஞ்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேருக்குள்ள வேலைகளை பிரிச்சு பார்க்க ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஏன்னா 2 பேரோட வேலையும் 2 பேரும் பிரிச்சு பிரிச்சு செய்யறப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைனா கூட ஒரு ரெக்வஸ்ட் டோன்ல கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டிமாண்ட் குறைஞ்சு ரெக்வஸ்ட் அதிகரிச்சப்போ 2 பேருமே ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னைக்கு நீங்க உங்களோட பார்ட்னரை கிரிட்டிசைஸ் பண்றத குறைச்சிட்டு ரெக்வஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, அன்னைக்குதான் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஹெல்த்தியா மாறும். டோர் மேட் ஆர் லவர். ஒரு வைஃப் ரொம்ப பெயின்ஃபுல்லா என்கிட்ட சொன்னாங்க, 20 வருஷமா நான் அவனுக்கு எல்லாமே பண்ணேன், அவன் கால் கையில விழாத அளவுக்கு அவனுக்கு சேவகம் பண்ண, ஆனா அவன் என்னை இக்னோர் தான் பண்ணான், என்னை இன்சல்ட் பண்ணான். நான் அவனை ஹேட் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. இப்போ அவன் கூட எனக்கு வாழ விருப்பமே இல்ல. அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்களுக்காக சேவகம் பண்ணிருக்காங்க. இது காதலே கிடையாது. ஏன் தெரியுமா? இது முழுக்க முழுக்க லவ்னால வரல, பயம், கில்ட், இந்த மாதிரி விஷயத்தினாலதான் அவங்க பண்ணிருக்காங்க. டோர் மேட்டுக்கும் மனுஷனுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நீங்க அது மேல ஏறி நடக்கலாம், அத உதைக்கலாம், உங்க கால்ல அழுக்கு இருந்துச்சுன்னா அத துடைக்கலாம், அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாது. ஆனா மனுஷன், அவனுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, அவனுக்கு சிந்திக்க கூடிய ஆற்றல் இருக்கு, அவனால டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். உங்க பார்ட்னர் உங்களை ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல காதல்ன்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம். லவ் லாங்குவேஜ் இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற விஷயம் இதெல்லாம் தெரியுமா? ஒரு நல்ல மனைவினா இத பண்ணணும் அப்படின்னு சொல்றது, இத பண்ணலனா நான் என்ன பண்ணுவேன்
பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசுறது, இதெல்லாம் லவ்வே கிடையாது. இதெல்லாம் டிமாண்ட் பண்றதையும் தாண்டி அதிகாரம் பண்றதுல வரும். நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா அதுக்குன்ட்டு நீ இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் இங்க நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றது கான்பிடன்ஸ். கண்டிப்பா உங்க பார்ட்னர் உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். என்னைக்குமே டோலரன்ஸ்ன்றது லவ் ஆகவே ஆகாது. உங்களை ஒருத்தர் அபியூஸ் பண்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது, அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது. முக்கியமா இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மேரேஜோட சைலண்டான எனிமி. மார்க்கோட கதையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவன் ஹெல்ப் பண்ணவே மாட்டான். அவன் மனசுல இருந்த ஒரே விஷயம், ஆம்பளைங்கன்னா வேலைக்கு போவாங்க, பொண்ணுங்கன்னா வீட்டை பார்த்துப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை தான் இவரும் வாழணும்னு எதிர்பார்த்தாரு. அதோட முடிவு ஒரு அன்ஹாப்பியான மேரேஜ் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட ப்ராப்ளம அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அவர் அதை ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவரு ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் என்னைக்கு நீங்க பிரேக் பண்றீங்களோ அன்னைக்குதான் உங்களோட மேரேஜ் லைஃப் ஹாப்பியா இருக்கும். உங்களோட பார்ட்னருக்காக நீங்க ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணலாம், அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அடிமைத்தனமா இருக்க கூடாது. ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்றது சாய்ஸ் தான். அதை நீங்க பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம். ஆனா அடிமைத்தனம்னு இருக்குல்லையா, அது நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அது என்னைக்குமே லவ் லாங்குவேஜ்ல வராது. இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். 5th அண்ட் ஃபைனல் லவ் லாங்குவேஜ் பிசிக்கல் டச். கைய பிடிச்சா வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதுதான். ஒரு பிறந்த குழந்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? காசா, பணமா, விளையாட்டு பொருளா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? ஒரு அம்மாவோட அரவணைப்பு, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். குழந்தை அலறப்போ அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி தாலாட்டு பாடினா அந்த குழந்தை அமைதியாயிடும். ஐ லவ் யூன்னு சொல்றதை விட ஒரு டைட்டான ஹக் ரொம்ப சத்தமா பேசும். சமைக்கலாம், கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம், சர்வீஸ், இது எல்லாமே பண்ணலாம். ஆனா அந்த ஒரு டச் இல்லைன்னா லவ்வே ஃபீல் ஆகாது. கண்ணத்துல ஊங்கி அரைஞ்சா அந்த ரிலேஷன்ஷிப்பே உடைஞ்சு போகும், வெறுப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அட் த சேம் டைம் ஒரு கஷ்டமான நிலையில போய் ஒரு ஹக் பண்ணா, சந்தோஷமா இருக்க போதும் சரி, கஷ்டமா இருக்கும் போதும் சரி, போய் ஹக் பண்ணா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். கஷ்ட காலத்துல இருக்கிறப்போ வார்த்தைகளால பேசி சமாதானப்படுத்த முடியாது. சம்டைம்ஸ் நான் இருக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணா போதும், அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க உடஞ்சே கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்கு இந்த பிசிக்கல் டச்சுக்கு. உங்களுக்கு பிசிக்கல் டச் பிடிச்சிருந்து உங்களோட பார்ட்னருக்கு பிசிக்கல் டச் பிடிக்காம இருந்துச்சுன்னா என்ன பண்றது? லவ்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பிசிக்கல் டச் பிரைமரி லவ் லாங்குவேஜா இருக்கிற பர்சனுக்கு இந்த பிசிக்கல் டச் வெறும் ரொமான்ஸா மட்டும் இருக்காது, அதுதான் உங்களுக்கு ஆக்சிஜனாவே இருக்கும். லவ் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா மட்டும் போதாது, அது கரெக்டான லவ் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். லவ் அதிகமா இருக்கு, நான் நிறைய லவ் பண்றேன் அப்படின்னு வெறும் வார்த்தையால மட்டும் சொன்னா போதாது, கரெக்டான லவ் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். இததான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு 5 லவ் லாங்குவேஜஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், வார்த்தைகளால காதல சொல்றது. செகண்ட் ஒன் குவாலிட்டி டைம். தேர்ட் ஒன் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். ஃபோர்த் ஒன் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஃபிஃப்த் ஒன் பிசிக்கல் டச். சில பேருக்கு இன்ஸ்டன்டா தெரிஞ்சிடும் இதுதான் என் லாங்குவேஜ் அந்த மாதிரி. ஆனா சில பேரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பாபோட கன்ஃபியூஷன் மாதிரி. பாப்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, எனக்கு ரெண்டும் ஈக்குவலான லாங்குவேஜ் தான், பிசிக்கல் டச் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், இது ரெண்டுமே என்னோட லவ் லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், பிசிக்கல் டச்னா என்ன? அதுக்கு பாப் சொன்னாரு, பிசிக்கல் இன்டிமெசி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் டீப்பா கேட்டேன், பிசிக்கல் டச் மீன்ஸ் கைகளை கோர்த்துட்டு போறது பிடிக்குமா, ஹக் பண்றது பிடிக்குமா, கிஸ் பண்றது பிடிக்குமா, அவங்க தலைய கோதி விடுறது பிடிக்குமா, இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பாப் சொன்னாரு, எல்லாமே ஓகே தான், ஆனா அந்த பிசிக்கல் இன்டிமெசி தான் மெயினான விஷயம், அப்பதானே அவ என்ன லவ் பண்றான்னு ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு வேர்ட்ஸ்
ஆஃப் அஃபர்மேஷனும் ஒரு லவ் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பாப் சொன்னாரு, நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க ஸ்மார்ட், நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க நம்ம ஃபேமிலிக்காக, குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, தேங்க்ஸ் சொல்றது, ஐ லவ் யூன்னு சொல்றது, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் கேட்டேன், உங்களோட சின்ன வயசுல பேரண்ட்ஸ் இப்படி உங்ககிட்ட பேசினாங்களா? பாப் சொன்னாரு, இல்ல, மோஸ்ட்லி கிரிட்டிசைஸ் தான். ஆனா அதனால தான் கேரல் என்னோட வைஃப் இப்படிலாம் பேசுறப்போ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வச்சு அவருக்காக, சப்போஸ் இந்த இடத்துல உங்களோட வைஃப் செக்ஷுவல் நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்றாங்க, ஆனா எந்நேரமும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பப்ளிக்ல இன்சல்ட் பண்றாங்க, நீங்க அப்பவும் லவ்டா ஃபீல் பண்ணுவீங்களா? அதுக்கு பாப் சொன்னாரு, இம்பாசிபிள், கண்டிப்பா கிடையாது, நான் உடஞ்சே போயிடுவேன், டிப்ரெஷனுக்கே போயிடுவேன், இப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ ஒரு ஸ்மைலோட அவர்கிட்ட சொன்னேன், அப்போ உங்களோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் பிசிக்கல் டச் கிடையாது, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் தான். பிசிக்கல் இன்டிமசி இம்பார்ட்டன்ட் தான், ஆனா எமோஷனல் லவ் அது கிடையாது உங்களுக்கு. இங்க ஒரு இம்பார்ட்டன்டான சைக்காலஜி நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு செக்ஷுவல் டிசைன்றது பிசிக்கல், அது பாடி பிரஷரை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனா பெண்களுக்கு செக்ஷுவல் டிசைன்றது எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும், லவ்டா ஃபீல் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு இன்டிமசி. செக்ஷுவல் டிசைர் என்னைக்குமே எமோஷனல் லவ் நீட சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது. ஐ வாண்ட் பிசிக்கல் இன்டிமசி, சோ அதனால எனக்கு பிரைமரி லவ் லாங்குவேஜ் பிசிக்கல் டச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த செக்ஷுவல் டிசைர் என்னைக்குமே எமோஷனல் லவ் லீட ஃபில் பண்ணவே பண்ணாது. உங்களுடைய லவ் டேங்க் ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய பிசிக்கல் இன்டிமசி ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இதே உங்களுடைய லவ் டேங்க் எம்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். பாபுக்கு அவருடைய பிரைமரி லவ் லாங்குவேஜ் என்னன்னு சொன்னாரு, என்னோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் பிசிக்கல் டச் தான், அதான் பிசிக்கல் இன்டிமசின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா பாபோடைய வைஃப் அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அவரே அந்த பிசிக்கல் இன்டிமசில இருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதே வைஃப் அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அவருக்கு அவங்களோட வைஃப் மேல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த இடத்துல நம்ம தாராளமா புரிஞ்சுக்கலாம் எமோஷனல் நீடோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு. சரி, ஓகே, ஹவு டு ஃபைண்ட் அவர் லவ் லாங்குவேஜ்? இதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், உங்களை எது ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்றத கண்டுபிடிங்க. அதுக்கு எது ஆப்போசிட்டா இருக்கோ அதுதான் உங்களுடைய லவ் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப வார்த்தையால ஹர்ட் பண்ணிட்டா மட்டும் நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். என்ன அடிச்சுட்டா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா அவ்வளவு ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசிட்டா என்னால அதை மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். வார்த்தைகளால நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், அந்த மாதிரி வார்த்தைகளால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு கூட மாட ஒரு உதவி செய்யாத வரைக்கும் இந்த மாதிரி வாயால வடை சுடுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். எனக்கு கிஃப்ட்ஸே கொடுக்கறது இல்ல அப்படி நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய லவ் லாங்குவேஜ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு இருக்காங்க, என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல, நான் ஒருத்தி இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைம். மேரியோட ஸ்டோரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். செகண்ட் திங் என்ன தெரியுமா, நீங்க ரிப்பீட்டடா அகைன் அண்ட் அகைன் என்னத்தை தேடிட்டே இருக்கீங்கன்றத நினைக்கிறது தான். சில பேருக்கு எமோஷனல் நீட் ரொம்ப ஜாஸ்தியா தேடிட்டே இருப்பாங்க. எலிசபெத்தோட கேஸ் மாதிரி 10 வருஷம் எங்கேயுமே போல, ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சாங்க, ஆனாலும் ஒரு குவாலிட்டி டைமே கொடுக்கல. இந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்தது எந்த ஒரு கிஃப்ட்ஸ் கிடையாது,
அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே குவாலிட்டி டைம். இந்த இடத்துல அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைம். உங்களுடைய லவ்வ எப்படி காட்டுறது? யூஸ்வலி உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அத கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேண்டியது உங்ககிட்ட வந்து சேரும். ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் an opposite and equal reaction அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? லவ்னா அத நம்ம நேச்சுரலா ஃபீல் பண்ணணும், கெஸ் பண்ண கூடாது. ரைட்டான லாங்குவேஜ்ல பேசினா தானே அது ரீச் ஆகும். உங்களோட பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் உங்களுக்கு நேச்சுரலாவே வரல, அப்ப என்ன பண்றது? அதுக்குதான் இந்த சாப்டர் 10 லவ் இஸ் அ சாய்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிறைய காயங்கள் இருக்கும், கோவங்கள் இருக்கும், பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். அப்பெல்லாம் வரக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுல எப்படி இன்னும் இந்த லவ் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசுறது அப்படின்ட்டு. இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். மனுஷங்க ஒரு சாய்ஸஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேச்சர்ஸ். முடிவுகள் எடுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பாஸ்ட்ல நிறைய தப்பு பண்ணிருப்போம், கடுமையான வார்த்தைகள் பேசியிருப்போம், ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருப்போம், நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். பாஸ்டோட மிஸ்டேக்ஸ்லாம் ஃபியூச்சரை டிசைட் பண்ணணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல. ஒரு நாள் உங்க பார்ட்னர் உங்ககிட்ட வந்து சொல்லலாம், நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், ஆனா உன் கூட நான் வாழணும்னு நினைக்க வேண்டிய ஃபியூச்சர் டிஃப்ரெண்டா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கான லவ் லாங்குவேஜ்ல நான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றேன், உன்னை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? லவ் பாஸ்ட எரேஸ் பண்ணவே பண்ணாது, ஆனா ஃபியூச்சரை ரீரைட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்போ அகைன் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். பெக்கி அண்ட் பிரெண்டோட கதை. ஒரு நாள் பெக்கி அழுதுகிட்டே என்னோட ஆபீஸ்க்கு வந்தா. அவ அழுதா, அவளோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், காமனா எங்களோட கோல்காக தினம் ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். அவரு ரொம்ப நல்ல அப்பா என் குழந்தைங்களுக்கு. அவரு இப்படி பண்ணுவாரு, இந்த ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 12 வருஷம் கல்யாண வாழ்க்கை. ஸ்டார்டிங்ல ரொம்ப எக்ஸைட்டடா போச்சான். லேட்டர் அதே ரொட்டீன் லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் அதிகரிச்சுட்டே போச்சு. அவளோட லவ் டேங்க் பாதி தான் இருந்துச்சு, அவனோட லவ் டேங்க் கம்ப்ளீட்டா எம்டியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் பிரெண்ட் என்ன பார்க்க வந்தாரு. அவர் ரொம்ப காமா இருந்தாரு, ஃபேஸ்ல கொஞ்சம் கூட எமோஷன்ஸே இல்ல. ஆனா இன்சைட்ல அவர் ஆல்ரெடி அழுவாத குறைதான். அவர் சொன்னாரு, நான் இதுக்கப்புறம் அவளை லவ் பண்ண மாட்டேன், க்ளோஸா என்னால ஃபீல் பண்ணவே முடியாது, ஒரு எங்களோட ரிலேஷன்ஷிப்பே எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது ரொம்பவே டேஞ்சரஸான மைண்ட் செட். இதுதான் யூஸ்வலி அஃபேர்ல போய் முடியும். 2 டைப்ஸ் ஆஃப் லவ் இருக்கு, அத சொசைட்டி லவ்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்குது. ஆக்சுவலி ஒன்னு மட்டும்தான் லவ், இன்னொன்னு லவ்வே கிடையாது. அதுக்கு பேரு இன்ஃபாக்சுவேஷன். இன்ஃபாக்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும், அதுல சாய்ஸே இருக்காது. யூஸ்வலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட லைஃப் ஸ்பேன் 2 இயர்ஸ் தான். ஃபுல்லா எமோஷன் ஹையா இருக்கும், டேங்க் ஃபுல்லா இருக்கும், உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் லவ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். எமோஷனல் நீட் லவ் டிஃப்ரெண்டா இருக்கும், அது கான்சியஸோட டெசிஷன் மேக் பண்ணும், டெய்லி ஆக்ஷன்ஸ் இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இன் லவ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லவ் லாங்குவேஜ்ல பேசலனா உங்களோட டேங்க் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடும். தென் அனதர் பர்சன் கிட்ட ஃபால் இன் லவ் ஃபேஸ்க்கு அகைன் போயிடுவீங்க. இந்த சைக்கிள் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகும். பிரெண்ட் ஆல்ரெடி வேற பொண்ணு கிட்ட லவ்ல இருந்தான். நான் டிவோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன், இந்த மாதிரி செகண்ட் நீங்க வேற ஒரு லவ்ல போனீங்கன்னா அதுக்கான டிவோர்ஸ் ரேட் 60% இருக்கு. கம்ப்ளீட்டா இது லாங் லாஸ்டிங்கா இருக்குன்றது டவுட் தான். உங்களுக்கு குழந்தைங்களா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலா நான் அவருக்கு சொன்னேன். ஆனாலும் அவரு கன்வின்ஸ் ஆகவே இல்லை. என்ன பண்றது? இந்த ஃபாலோயிங் இன் லவ் ஃபேஸ்ல இருக்கவங்க வானத்துல தானே மிதந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு லாஜிக்லாம் புரியவே புரியாது. 1 மந்த் கழிச்சு பிரெண்ட் திரும்ப வந்தாரு. இந்த வாட்டி உடஞ்சு போயிருந்தாரு. ஏன் தெரியுமா? அவரோட புது காதலி
விட்டுட்டு போயிட்டாங்களாம். இதுதான் நார்மல், இது ஒன்னும் புதுசுலாம் கிடையாது. இன்ஃபாக்சுவேஷன் டெம்பரரி தான். அப்போ நான் சொன்னேன், நீங்க ஏன் மேரேஜ் கவுன்சிலிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். 9 months கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் குறைஞ்சது. 2 பேரோட லவ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணாங்க. டெய்லி என்னென்ன விஷயம்லாம் 2 பேருக்குள்ள பிரச்சனையா இருக்குன்றத நோட் பண்ணி என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். 3 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க ஹாப்பியான மேரேஜ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ 3 வருஷம் கழிச்சு ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. காதலுக்கு அர்த்தமே எஃபர்ட்ஸ் தான். என்னோட ஒய்ஃபுக்கு வேக்யூம் பண்றது சுத்தமா பிடிக்காது. சைல்ட்ஹுட்ல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். இப்ப வரைக்கும் டெய்லி வேக்யூம் பண்றது நான் தான். இது எனக்கு பிடிச்சலாம் செய்யல. எனக்கு இது ஹேபிட்டும் கிடையாது. இது சாய்ஸ் தான். பண்றதும் பண்ணாததும் என் விருப்பம். இது எனக்கு நான் பிடிச்சுதான் பண்றேன். ஏன்னா என்னோட ஒய்ஃப் நான் இத பண்றப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது அத்தியாவசியமும் கூட. சோ அந்த இடத்துல அந்த பேர்டனை நான் வாங்கிக்கிட்டேன். இது ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஆல்ரெடி பிரேக் ஆகி இருக்கலாம். இதுக்கப்புறம் இது ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே சாய்ஸ் உங்களோடது தான். நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் அகைன் மாறணும், ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிவுகளை எடுக்க வேண்டியது நீங்க தான். மாற வேண்டியது நீங்க. அகைன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறும். சாப்டர் 11 லவ் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். கல்யாணத்துல ப்ராப்ளம்னா காசு பணம்னு சொல்லுவாங்க, ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க, அஃபேர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஆனா சில கல்யாணத்துல எந்த ப்ராப்ளமே இருக்காது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். லவ் நமக்கு வெறும் ஃபீலிங்ஸ் மட்டும் கிடையாது. அது நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி தரும். செல்ஃப் வர்த்த ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணும். உங்களை யாராவது உண்மையா லவ் பண்ணா நீங்க ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்க. நான் வர்த்தா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். ஒரு கான்பிடன்ஸ் வரும். என் லைஃப்க்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு நம்புவீங்க. லவ் நிறைய இருந்தா மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துகிட்டே போவான். லவ் இல்லனா லைஃப்ல எல்லாமே கிடைச்சும் எம்டியாவே இருக்கும். கல்யாண வாழ்க்கையில லவ் இல்லனா உங்களோட பார்ட்னர் எனிமி மாதிரி தெரிவாங்க. வீடு வீடு மாதிரி இருக்காது, பேட்டில் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். லவ் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடையாது. ஆனா ஆன்சர்ஸ் கிடைக்கக்கூடிய சேஃபான ஸ்பேஸா கிரியேட் பண்ணும். ஜீனன் நாமோட கதைய பார்க்கலாம். 35 வருஷ கல்யாண வாழ்க்கை. காசு பிரச்சனை எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு செட்டில்டான ஃபேமிலி. ஆர்கியூமெண்டே இருக்காது அவங்களுக்குள்ள. பெர்ஃபெக்ட் மேரேஜ் மாதிரி தெரியுதுல, கிடையவே கிடையாது. ஜீன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க 2 பேரும் ரூம்மேட்ஸ் மாதிரி தான் வாழ்றோம். ஒரு அரவணைப்பு இல்ல, பாசம் இல்ல, எதுவுமே இல்லாத மாதிரி எமோஷனல்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன லவ் பண்றதே எனக்கு ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன், காலையில ஒர்க் போகணும், நைட்டு டின்னர் சாப்பிடணும், டிவி பார்க்கணும், அகைன் தூங்கணும். சாட்டர்டே ஆனா கோல்ஃப்க்கு போயிடுவாரு. சண்டே சர்ச்சுக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவாரு, ஆனா என்கிட்ட பேசவே மாட்டாரு. நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஜீன் சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாமோட சைட்ல இருந்து பார்த்தா நாம் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிட்டாரு. எனக்கு புரியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் லவ் எல்லாம் காட்டுறதுக்கு. நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? நானே டின்னர் ரெடி பண்ணி கொடுப்பேன், அவங்களுக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுப்பேன், நானே வீட்டுக்கு வேக்யூம் பண்ணுவேன், பேக் யார்ட்லாம் கிளீன் பண்ணுவேன், கிளாத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். அவர் என்ன நினைச்சாருன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் தான் அவரோட லவ் லாங்குவேஜ். அப்படி காட்டுறது தான் பெஸ்ட் லவ்னு நினைச்சாரு. ஆனா ஜீனோட சைட்ல இருந்து பாக்குறப்போ ஜீன் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு என் கூட உட்கார்ந்து பேசணும், அது போதும், எனக்கு அவருடைய பிரசன்ஸ் தான் முக்கியம், அவரு எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைம், அவருடைய லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். சரின்னு சொல்லிட்டு நாம் கிட்ட போய் நான் கேட்டேன், உங்களுக்கு ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்காக எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் என் ஷர்ட்ல பட்டன் பிஞ்சிருச்சுன்னா அதை எனக்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. இந்த இடத்துல அவருடைய லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். அததான் அவரு அவரோட ஒய்ஃப்க்கும் பண்ணிருக்காரு. ஆனா அவருடைய ஒய்ஃபோட லவ் லாங்குவேஜோ குவாலிட்டி டைம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான்.
தான். அவங்க அவங்களுக்காக பண்ணது எல்லாமே அவங்க ரிசீவ் பண்ணணும்னு நினைச்ச லவ் தான். இப்போ இந்த இடத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி இத யாராவது ஒருத்தர் 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிருந்தா ஒரு 15 நிமிஷம் டெய்லி அவங்க கூட உட்கார்ந்து பேசியிருந்தா இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாரு. இது 2 பேரும் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் ப்ராமிஸ் பண்ணாரு, டெய்லி சோஃபால உட்காந்து நம்ம 2 பேரும் டிவி பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஜீனோ ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, இனிமே நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சத குக் பண்ணி தரேன், உங்களோட ஷர்ட் பட்டன்ஸ நானே ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 மாசம் கழிச்சு செகண்ட் ஹனிமூன் போனாங்க. பஹமாஸ்ல இருந்து கால் பண்ணாங்க, எங்களோட கல்யாண வாழ்க்கை திரும்ப பிறந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எமோஷனல் லவ் மறுபடியும் பிறக்குமா? கண்டிப்பா திரும்ப வரும். இதுக்கு சீக்ரெட்லாம் பெருசா இல்ல, ரொம்ப சிம்பிள். அகைன் அண்ட் அகைன் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கதா, உங்களுடைய லவ் லாங்குவேஜும் உங்களுடைய பார்ட்னரோட லவ் லாங்குவேஜும் வேற வேற இருந்துச்சுன்னா அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சார்ட் அவுட் பண்ணுங்க, அவ்வளவுதான். சாப்டர் 12, லவ்விங் த அன்லவ்லி. ஒரு அழகான செப்டம்பர் சாட்டர்டே நானும் என்னோட ஒய்ஃப் கேர்லினும் ரெனால்டோட கார்டன்ஸ்ல வாக் பண்ணிட்டு இருந்தோம். உலகத்துல இருக்கக்கூடிய அழகான பிளான்ட்ஸ், ஃபிளவர்ஸ் அப்படின்னு காமான அட்மாஸ்பியர். ரோஸ் கார்டனை பாஸ் பண்ணிட்டு போறப்போ ஒரு பொண்ணு பேரு ஆன், அவங்க என் பக்கம் வந்தாங்க. தலைய குனிஞ்சிட்டு டீப்பா ஏதோ யோசிச்சுட்டே போனாங்க. நான் அவங்கள பார்த்து கிரீட் பண்ண ஹாய்னு. அப்போ ஷாக்கோட ஸ்மைல் பண்ணாங்க. கேஷுவல் டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சடனா ஒரு கேள்வி கேட்டாங்க, டாக்டர், ஒரு ஆளை வெறுத்துட்டு இருந்தாலும் அவங்கள திரும்ப லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் குவெஸ்சன் மட்டும் கிடையாது, இது டீப்பா அவங்க ஹர்ட் ஆகியிருக்காங்க, அதோட வெளிப்பாடுதான் இந்த கேள்வி. நான் உடனே இமிடியேட்டா ஆன்சர் பண்ணல, நெக்ஸ்ட் கவுன்சிலிங் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போகிற வழியிலலாம் என்னோட ஒய்ஃப் என்கிட்ட பேசுறப்போ எங்களுடைய மேரேஜ் லைஃப் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏர்லி மேரேஜ் ஸ்டேஜ்ல எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்துச்சு, எங்களுக்குள்ளயுமே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, நிறைய கோவம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, வெறுப்புகள் இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, நாங்க லவ் தான் சூஸ் பண்ணோம். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். கடுமையா பேசக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் எந்த டெசிஷன்ஸும் எடுக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தோம். 2 பேரோட லவ் லாங்குவேஜா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். ஆனா ஆனோட சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா வேற. ஆனோட ஹஸ்பண்ட் கிளீன், அவரு கவுன்சிலிங் வர மாட்டாரு, புக்ஸ் எதுவும் படிக்க மாட்டாரு, இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாரு. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உன் மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. 10 வருஷம் கல்யாண வாழ்க்கை, கான்ஸ்டன்டா கிரிட்டிசைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. செல்ஃப் எஸ்டீமையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாரு. எமோஷனல் எனர்ஜி 0ல இருந்துச்சு. இந்த இடத்துல வர ஒரே கொஸ்டின் தான், அவளுக்கு, அதாவது நம்ம ஆனுக்கு இன்னுமே அந்த ஹோப் இருக்கா அப்படின்றதுதான். நான் பைபிள் படிக்கிறப்போ ஒன்னு பார்த்தேன், லவ் யோர் எனிமீஸ். உங்களோட எனிமீஸ லவ் பண்ணுங்க, உங்களை சபிக்கிறவங்கள நீங்க பிளஸ் பண்ணுங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்றவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இது கல்யாண வாழ்க்கையில ஒர்க் ஆகுமா, ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு இருந்துச்சு. இதே விஷயத்த நான் கவுன்சிலிங்ல ஆன் கிட்ட சொன்னேன், எனக்கு இனிமே அவனை லவ் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, டிவோர்ஸ் பண்ணிடு, அவன்லாம் மாறவே மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா எனக்கு இனிமே ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல இந்த கல்யாண வாழ்க்கைய பிக்ஸ் பண்ணி வாழ்ந்துட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஹோப் இருக்கு. நான் இப்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் இருக்கு கிளீன் கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டேன். கிளீன் என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் பேசுறத கவனிக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், நாங்க ஒன்னா வெளியே போகணும், எனக்கு லவ்டா ஃபீல் ஆகணும், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அவரோட லவ் லாங்குவேஜ்ல 6 மந்த்ஸ் பேச ட்ரை பண்ணுங்க, அவரு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த எல்லாமே பண்ணுவாரு. ஆனா இது கேரண்டி கிடையாது, பட் இதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலனா அப்புறம் இதை பிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். ஆனோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைம், கிளென்னோட லவ் லாங்குவேஜ் பிசிக்கல் டச்,
செகண்டரியா நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், அதுதான் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னா, கிளென்க்கு புரிய வந்துச்சு நம்ம வைஃப் நமக்காக இவ்ளோ எஃபர்ட்ஸ் போடுறா அப்படின்னு புரிய வந்து கிளென்னும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிச்சாரு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல டிவோர்ஸ்க்கு லீட் பண்ண இருந்த இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாங்க. அந்த கல்யாணம் திரும்ப புதுசா உருவாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. கிளென்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சாப்மேன் நீங்க ஒரு மிராக்கல் ஒர்க்கர்னு. இங்க மிராக்கல் நான் பண்ணல, லவ் தான் பண்ணுச்சு. உண்மையான காதல் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். மாதிரி நீங்களும் ஒரு 6 months பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 6 months உங்களோட பார்ட்னருக்காக ஒரு டைம் கொடுங்களேன். நீங்க மாற ட்ரை பண்ணுங்களேன். மேபி உங்களோட லைஃப்லயுமே இந்த மிராக்கல் நடக்கலாம் இல்லையா? சாப்டர் 13 சில்ட்ரன் அண்ட் லவ் லாங்குவேஜ். லவ் லாங்குவேஜ் கான்செப்ட் பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒரு பேரண்ட் என்ன பார்த்து கேட்டாங்க, சார் கிட்ஸ்க்கு கூட லவ் லாங்குவேஜ் இருக்குமா? அதற்கான பதில் கண்டிப்பா இருக்கு. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும் போதே எந்த லாங்குவேஜ்னு பெரியவங்களுக்கு தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு அது தெரியாது. ஆனா என்ன செய்யலாம், ஆரம்பத்துல அந்த 5 லவ் லாங்குவேஜஸையும் நம்ம காட்டணும். அப்புறம் குழந்தையோட பிஹேவியர் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சாப்டர் 2 லவ் டேங்க் சாப்டர்ல நான் சொல்லியிருப்பேன், தி ஃபைனல் சாப்டர் சாப்டர் 14 a personal word. உங்களோட பார்ட்னரோட பிரைமரி லவ் லாங்குவேஜ புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா, அதுல கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துடலாம். பாஸ்ட் ட்ராமாஸ்லாம் இருக்கதா செய்யும், அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மேரேஜ் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டான லவ் லாங்குவேஜ்ல பேசுறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் அதுல கம்யூனிகேட் பண்றதும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்க புரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த மாதிரிலாம். டோன்ட் வரி, கண்டிப்பா உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். உங்களுக்கானது இல்லைன்னா அது உங்களை விட்டு போறதுக்கு நீங்க டிசர்வ் தான்றத புரிஞ்சுக்கோங்க. அதை விட பெட்டராவே உங்களுக்கு கிடைக்கும். யூ டிசர்வ் டு பி லவ்ட். நன்றி, வணக்கம். இன்னொரு கதையில நம்ம பார்க்கலாம்.